அப்படியே ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய இருக்கு. எங்க அத்தை மட்டும் இதை பார்க்கணும் இன்னில் இருந்தது. அப்பவே எங்க அண்ணன் கேட்டாங்க, என்ன பாபா இன்னைக்கு இத்தனை சாமி கும்பிட்டுருக்கேன்னு. அப்புறம் ஆகிரத்தை ரிப்போர்ட் கொடுப்பாங்கதா சார் அப்படிங்கிற மாதிரி சத்தம். அதாவது என்னன்னா வேக்யூம் கிளீனரை விட உள்ள சத்தம் ஜாஸ்தி இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள. ஆனால் நம்ம குழந்தை பிறந்தோன்னா என்ன நினைப்போம்னா, ஐயோ சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருக்கும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஸோ வந்துட்டு எங்கேயாவது கடைக்கு போகிறோன்னா உனக்கு அங்கே டாய் வேணும்னா இந்த டாய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த டாயை வாங்கிட்டு வான்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிவிடுவோம். நான் எடுத்துகிட்டு போன அந்த 2 டாயோடையே அனுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்னொன்று, ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக். ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் அஃப்கோர்ஸ் பேரண்டிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எசென்ஷியல் திங்ஸ் ஃபார் நியூ பார்ன் வைல் ஹேண்ட்லிங் ப்ரெக்னன்சி அலோன். அதாவது என்னென்னா, தனியாக நம்ம ப்ரெக்னன்சி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான பர்டிகுலர் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, நான் வந்து என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நான் சில திங்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் எனக்கு டெலிவர் ஆகிடுச்சு. சரி, ஆர்டர்லாம் நான் வந்து அன்பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த என்டையர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அது போக எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய உளமார்ந்த நன்றிகள். ஒருவேளை இது நம்ம சேனலில் உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தால் வெல்கம் டு தமிழ் விலாக். என் பேர் தமிழனங்கு. ஹேவ் ஃபன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனல் வியூவராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வேணுமா, அதனால அதுக்கு இவருக்கு வந்து இது பிரித்து கொடுத்துருவோம். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த தொட்டி இருக்கு இல்லையா, தொட்டியில் கட்டுறது. அப்போது இதெல்லாம் பாப்பாவோட டாய்ஸை போயிருங்க வரோம். எதுக்குன்னு சொல்லிடுறேன் அம்மா. இது வந்து இந்த தொட்டியில் இப்படி ஹேங் பண்ணுறதுக்குங்க. அவன் காட்ட விட மாட்டேங்கிறான். இருங்க காட்டிடுவோம். சிட். இது எதுக்குன்னா தொட்டியில் கட்டுறது. ஓகேவா? தொட்டியில் இப்படி சென்ட்ரலில் ராடு இருக்குல்ல, அதில் இப்படி ஹேங் பண்ணுறது. ஹேங் பண்ணிவிட்டு இது வந்து க்ளோ லைட் இருக்குது. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த லைட் எரியும். ஆக்சுவலாக இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து க்ளோ ஆகும். அதை எடுத்து காட்ட விட மாட்டேங்கிறான். சரி, எனிஹவ் அதுதான். அதுக்கு தொட்டியில் கட்டிட்டோன்னா குழந்தை எழுந்தோடனே சமயத்தில் அழுவும் இல்லையா, அது வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சுன்னா அழுவாது. அதுக்காக அந்த சென்டர் கட்டைகள் கட்டுறதுக்காக உள்ளது. அது அவன் வேணும்னு அதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஐட்டமும் நம்ம அனுசார் எடுத்து கொடுத்ததுதான். இது எதுக்குன்னா, நம்ம இந்த கார் டிரைவிங் சீட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார் சீட்டு, குழந்தைங்களோட கார் சீட்டில் சைடில் வந்து இதை வந்து கட்டி வச்சிட்டோன்னா அழாமல் இருப்பாங்க. அதுக்காக ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பேசிஃபயரும் நான் கோக்கணும். நான் இன்னும் பேசிஃபயர்லாம் ஆர்டரே போடலங்க. ஹாஸ்பிட்டலில் நிறையா இந்த டிஸ்கவுண்ட் கார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, அதில் தான் பார்க்கணும். ஒரு நிமிஷம் நவருச்சுண்ணா காட்டிடுவோம் எல்லாருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனோம். அங்கே ஒரு கார் சீட்டில் இதை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இதை வாங்கினேன். இது பாருங்கள் இப்படி இருக்கா. இதை வந்து நம்ம அந்த கார் சீட்டில் இப்படி சுற்றி வச்சுக்கலாம். இருச்சு, நான் வரேன். உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு தான் எடுத்துட்ருக்கேன். இருங்க காட்டிடுவோம் ஒருத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படியே கார் சீட்டோட ஹேண்டில் அப்படி சுற்றி வச்சிட்டோன்னா குழந்தைங்க அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பேசிஃபயரும் கட்டி வச்சிட்டிங்கன்னா சமயத்தில் குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பேசிஃபயர் எடுத்து அவங்க வாயில் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் இன்னும் பேசிஃபயர் வாங்கலை. வாட் இஸ் தட்? எனக்கு தொட விட மாட்டாராம். இன்னும் 2 மாதம் தாண்டே வந்துடுவா ஷேரிங்க்கு. 1 சீசன் ஃபுல்லாக போடுறது ஜிப்பரோட அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். பிளாக் ஃப்ரைடே டீல்லே வாங்கிட்டேன் நான். ஏற்கனவே நீங்கள் அந்த அம்மா வீட்டு பார்சல் இல்லை மாமியார் வீட்டு பார்சல் ரெண்டுத்தோட
வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்லேருந்தே நிறைய ட்ரெஸ்ஸஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்கலை. ஸோ ஃபியூ நைட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். அப்புறம் வந்து கிளியரன்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது, அதெல்லாமும் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன எடுத்தேன், எவ்வளோ விலைக்கு எடுத்தேன், அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேபிக்கு தேவையான அடிஷ்னல் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். நீடட் ஐட்டம்ஸ். ஒன்று வந்து இந்த கார் சீட்டில் கட்டுற டாய், அதில் வந்து நம்ம பாசிஃபயர் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். அது நான் இன்னும் வாங்கலை. இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே காட்டினா அந்த தொட்டியில் கட்டுறாங்க. அப்புறம் ஒன்றா பார்க்கலாம். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரப்பு. ஓகேவா, சமயத்தில் வந்து நெஞ்சு சளி கட்டிக்கும், குழந்தைக்கு மூச்சு விடும்போது கருன்னு மூச்சு விடுவாங்க, அப்போ வந்து செஸ்ட் ரப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மேட்டிஸோடது செஸ்ட் ரப்பு. அணுக்கு நான் இதான் வாங்கினேன், அதனால வந்து அதே வாங்கிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அக்காவோட பிரஸ்ட் பம்ப். ஓகேவா, இது வந்து சிலிகான் பிரஸ்ட் பம்ப், இது ஆக்சுவல் பம்ப் கிடையாது. இது எதுக்குன்னா வந்து மில்க் லீக்கேஜுக்கு. இப்போ ஒரு சைடு குழந்தை குடிக்கும் போது இன்னொரு சைடு எல்லா மில்க்கும் சிலருக்கு வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பேபிக்கு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேபி இருந்ததுன்னா செகண்ட் பேபிக்கு நமக்கு அந்த சான்ஸ் வரலாம். குழந்தை குடிக்கும் போது ஒரு சைடு வந்து பால் ட்ரைன் ஆகலாம். அந்த நேரத்துக்கு போய் தேடி வாங்க முடியாது இல்லையா, அதனால நான் எதுக்கு இருக்கட்டும்னு இதை வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு $10 வரும், $9 $10. ஸோ இதோடதும் நான் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே தேவையான ஒரு ஐட்டம்ங்க. இது என்னன்னா நம்ம பெட்டில் குழந்தைய போடுவோம் இல்லையா, நியூ பார்ன் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்து இது சூப்பராக வந்து செட் ஆகும். இது என்னன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து அந்த பெட்டை பிரிக்காமலே இருக்குது. நான் வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்கு இல்லையா டெலிவரிக்கு, அப்போ பிரிச்சுக்கலாம், அப்போ பிரித்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில், ஏன்னா மார்ச் 17 தான் எனக்கு டியூ டேட் சொல்லியிருக்காங்க, அப்போ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது என்னென்னா அந்த குழந்தை திரும்பி படுக்காமல் இருக்கிறதுக்கான அந்த பெட்டு ஒரு சின்ன பெட்டு மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதை வந்து இதில் குழந்தைய வச்சு நம்ம ஹாலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி உள்ள ஒரு பெட்டு. குழந்தை டக்குன்னு திரும்பி படுக்காது. இதோட இமேஜை வந்து இதை ஒரு பாருங்கள். இதை வந்து நான் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணுறேன். இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பெட்டில் போடும்போது குழந்தைய பக்கத்தில் போடும்போது இதில் போட்டு வச்சிட்டோம்னா குழந்தையால நகர முடியாது, ஒரே பொசிஷன்லேயே இருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா சமயத்தில் உருண்டுருவாங்களோன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால வந்து அப்படி உருளாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திடீர்னு வந்து ரெஸ்ட் ரூமே போகிறோம், குழந்தை அழுதுரும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் வச்சு தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக இதை வாங்கினேன். அடுத்தது இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, என்னோட மேனுவல் பம்ப். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எண்டு எல்லாமே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு சஜஷனில் தரம் பாருங்கள். ஒருவேளை மேனுவல் பம்ப் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுவும் இப்போ வாங்கினது தான். இட்ஸ் அ கேட். கண்ணுக்குட்டி It's a lion அடி. ஓகே, இட்ஸ் அ லயன். அப்புறம் தம்பி இருந்தா யாரையும் என்கேஜ் பண்ணணும்ல. இட்ஸ் an elephant. இது பாத்தீங்கன்னா நோஸ். ஓகேவா, இது வந்து எதுக்குன்னா குழந்தை வந்து தானா மூக்கெல்லாம் வந்து சிந்த முடியாதுல்ல, குழந்தையெல்லாம் ஹாலாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம சக் பண்ணி எடுத்துடலாம் மூக்குலேருந்து. ஓகேவா, அதுக்காக உள்ளது இது. இது உள்ளே இருக்கிற அந்த ப்ளூ நாப் வந்து நம்ம வாங்கணும். ஆக்சுவலாக இதை வந்து அணு பிரிச்சிருச்சு. நான் இந்த பக்கம் போகிறதுக்குள்ளே இதை பிரித்து இது நல்லுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் எங்கே பாக்கியெல்லாம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு நான் போய் தேடணும். இப்போ இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது இருக்குல்ல, இதை வந்து இந்த ஸ்டாப்பரை இது உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு குழந்தை மூக்கு உள்ள வச்சு நம்ம ஒரு சைடு வாயால் இழுத்தோம்னா ஒருவேளை ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா வந்துடும். ஓகேவா, அதுக்கு தான் இது. ஏன்னா சமயத்தில் குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா மூச்சு விட முடியாது அவங்களால, அப்போ பாலே குடிக்க மாட்டாங்க.
ஸோ அப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு குழந்தைய குளிப்பாட்டி தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோம்னா நியூக்கஸ் ஏதாவது இருந்ததுன்னா வந்துடும். அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இது வந்து நான் அணுவுக்கு நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த குழந்தைக்கும் ஒன்று ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். அந்த டைமுக்கு தான் நமக்கு தெரியும் ஐயோ அது வேணும் வேணும், அதை போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே 2 நாள் போயிடும். அதனால் இதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு வாங்கி வச்சாச்சு. இது வந்து அந்த பேபி ஸ்வாடில், ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்வாடில் கிளாத் வந்து நான் உங்களுக்கு அம்மா வீட்டு பார்சலில் காட்டியிருப்பேன். அந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க டவலு, ஸ்வாடில் டவலு. இப்போ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் நான் சைடில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க, தெரியுதா? இதில் வந்து குழந்தைய வந்து அப்படியே ஜிப் பண்ணி வச்சிடலாம், நிமிஷத்தில் வச்சிடலாம். ஸோ தட் வந்து கால்லாம் வந்து உள்ளே வந்து குளிராமல் இருக்கும். இங்கே வந்து ஸ்னோ, கம்ப்ளீட் ஸ்னோ, அதனால குளிராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு ஸ்னோ, ஓகேவா? இப்படி தான் இருக்கும் ஸ்னோவில். இன்னொரு மார்ச்னா ஏப்ரல் மிட் வரைக்குமே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தடவை துவைக்கணும். நான் உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன் இது எப்படி இருக்கும்னு. இது வந்து ரொம்பவே அத்தியாவசியங்க. நியூ பார்னுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஐட்டம்னா அது இது, ஓகேவா? இந்த கையெல்லாம் வந்து அது உள்ளே வந்துடும், ஓகேவா? எடுத்து காட்டுறேன். ஒரே ஒரு ஜிப்பு தான், ஓகேவா? மேலேருந்தும் ஜிப் இருக்கும், மேலேருந்தும் ஜிப் இருக்கும், கீழேருந்தும் ஜிப் இருக்கும், ஓகேவா? நம்ம கையை எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கீழே மட்டும் இப்படி திறந்து டைப்பர் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். கால்லேருந்து எல்லாம் உள்ளே வச்சு ஒன்றா ஒரு சாக்கு பைக்குள்ளே வைக்கிற மாதிரி தான், ஓகேவா? வச்சுட்டோன்னா கையெல்லாம் வந்து முகத்தில் போட்டு கீறிக்க மாட்டாங்க. நான் ஜிப்புங்கிறதுனால செகண்ட்ஸில் வேலை முடிஞ்சிடும். நம்ம டவலில் வச்சு சுற்றுறத விட இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஒரு வேலை இப்போ நான் ஸ்வாடில் பண்ணிடுவேன் சமயத்தில். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுறாங்கன்னா பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, குழந்தை வளர வளர இது வந்து இந்த சைஸ் ஃபிட் ஆகும், ஓகேவா? அதனால நியூ பார்ன்லேருந்தே நம்ம ஒரு 4 months வரைக்கும் கூட இதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல ஐட்டம் எனக்கு தெரிஞ்சு. இது பேர் வந்து ஸ்வாடில் சாக், ஓகேவா? நீங்கள் அமேசான்லேயே இல்லை ஃபர்ஸ்ட் கிரைலையோ ஸ்வாடில் சாக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் துவைக்கிற ஐட்டம். ஆக்சுவலாக அது கிளாத்தில் தான் வரும். நான் பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேங்கிறது தனி வீடியோவாக போடுறேன். நான் அவளுக்கு வாங்கின மற்ற ஐட்டம்ஸே நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து நைட் ஹேங்கிங். தொட்டியில் நைட்டில் வந்து குழந்தைக்கு போடுற ஹேங்கிங் இது. இது வந்து நைட்டில் குழந்தைக்கு வந்து போடுற ஹேங்கிங்கு. இது இப்படி இழுத்து விட்டோம்னா பாருங்க அது பாட்டுக்கு மியூசிக் ஓடும், ஓகேவா? இது வந்து நம்ம அப்படி தொட்டியில் அப்படி தொங்க விட்டுக்கலாம். சென்டரில் அந்த கட்டையில் தொங்க விட்டுறது. இது வந்து லைட்டும் எரியும். இந்த மஷ்ரூமில் லைட் எரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இந்த மஷ்ரூமில் கலர் கலராக லைட் எரியும். தங்கம் நவுறு தங்கம், இந்த மஷ்ரூமில் இப்படி கலர் கலராக லைட் எரியும், ஓகேவா? ஸோ தட் சில குழந்தைங்க வந்து தொட்டியில் போட்டாலே அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் நீங்கள் சென்டரில் ஒன்று கட்டிட்டு போட்டிங்கன்னா அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, ஓகேவா? என்னென்னலாம் வந்துருச்சு பாருங்க குழந்தை அழாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் திங். அணுவுக்கும் இந்த மாதிரி நான் ஒன்று ஊரில் வச்சுருந்தேன். அது வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும். அடுத்தது என்னது இது? இது வந்து பம்பிங் பிரேசியரு. நிறைய பேர் கேட்குறீங்க ஃபீடிங் பிரேசியரே பம்பிங் பிரேசியராக யூஸ் பண்ணலாமான்னு. கிடையாதுங்க, பம்பிங்க்கு தனியாக பிரேசியர் உண்டு. ஸோ அதனால் அது ஒன்று போட்டிருந்தேன், வந்திருக்கு. இங்கெல்லாம் வந்து அமேசானில் ஆர்டர் போடுறோன்னா நிறையா சேர்த்து போடும்போது ஒரே ஆர்டராக ஒரு நாளில் டெலிவர் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் ஒன்றா டெலிவர் ஆனது தான் இதெல்லாம். அப்படியே ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய இருக்குது. எங்கள் அத்தை மட்டும் இதை பார்க்கணும். உனக்கா சாமான் வாங்க சொல்லி தரக்கூடாது, ஊரில் இருக்கிற எல்லா சாமானும் நீ வாங்கிடுவேன் அப்படிம்பாங்க. அநேகமாக இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மிஷின், ஓகேவா? ஒயிட் நாய்ஸ் மிஷின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து யூஸ்வலாக ஒயிட் நாய்ஸ் எதுக்குன்னா, குழந்தை வந்து இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இப்போ நம்ம பேசுகிறதுலாம் வந்து அதுக்கு ரொம்ப அதிக சத்தம். அதாவது என்னென்னா, வேக்யூம் கிளீனரை விட உள்ள சத்தம் ஜாஸ்தி இருக்கும் நம்ம வயிற்றுக்குள்ளே. ஆனால் நம்ம குழந்தை பிறந்தோன்னா என்ன நினைப்போம்னா, ஐயோ சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஒயிட் நாய்ஸ்னால் எப்படி சொல்கிறது, நமக்கு முன்னாடிலாம் வீட்டில் கேபிள் போயிடுச்சுன்னா ஜின்னு ஒரு சத்தம் வரும் தெரியுமா, அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் புள்ளியாக. அந்த சத்தம் தான் வந்து ஒயிட் நாய்ஸ், ஓகேவா? அதனால் குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப அழறாங்கன்னா நீங்கள் ஒயிட் நாய்ஸ் யூடியூப்லேயுமே போயிட்டு ஒயிட் நாய்ஸ் ஃபார் நியூ பார்ன் அடிச்சிங்கன்னா வரும். அதை போட்டு கண்டினியூஸாக வச்சுருந்தோன்னா, ஸோ தட் வெளியிலலாம் எங்கேயா கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை நம்ம வேறு வேலை பார்க்குறோம், மிக்ஸி ஆன் பண்ணாலே குழந்தை எழுந்திரிச்சிருவோம், அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஸோ எப்போவுமே ஒயிட் நாய்ஸ் ஆன் பண்ணி ரூமில் அட்லீஸ்ட் நியூ பார்னுக்கு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வைக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ தட் குழந்தைங்க ரொம்ப அழாதுன்னு. ஸோ அதனால் அந்த ஒயிட் நாய்ஸ்க்காக நான் வாங்கினது தான் இது. இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறத நான் தனியாக அந்த ஒயிட் நாய்ஸ் பற்றியே நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக இதில் சொல்லலை. பட் எஸ், ஐ ஹாவ் அ ஒயிட் நாய்ஸ் மிஷின். அடுத்தது இது வந்து நம்ம சேனலுக்காக வாங்கினது ரோடு. இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ரிசீவர் ரொம்ப சத்தமாக பேசுகிறேன் டெலிவரி டைம்லன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் இதையும் நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் வேறு எனக்கு ஏர்பாட்லாம் வேறு வளகாப்புக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணுவோம். என்ன இருக்குது இதில்? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா, 7 சிக்னல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே 7 சிக்னல் இருந்தது. அப்போவே எங்கள் அண்ணன் கேட்டாங்க, என்ன பாபா இன்னைக்கு இத்தனை சாமி கும்பிட்டுருக்கேன்னு. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்கதா சார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகிறோம், புள்ள எப்படி இருக்குது என்ன எல்லாம் செக் பண்ணி சொல்லுவாங்கல்ல. ஒரு பயம்தான், தனியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை சாமிலேருந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போனேன். பேபி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து March 3rd வீக் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஒரே ஹாப்பி. அப்பட்டுக்குட்டி இங்கேருந்து கத்தி எங்கடி டொர்க்கடி, என்னடி இது? ஃபிஷரோடதுடி இது. ஃபிஷர்னா இதுவும் ஏதாவது இந்த மாதிரியான ஐட்டமாக தான் இருக்கும். என்னன்னா இப்போ இந்த கோவிடில் எதையுமே போய் வாங்க முடியல இங்கே கடையிலலாம். அதனால தான் இப்படி ஃபிஷர்லேயே எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் வேறு பார்த்துட்டானா இன்னும் ஒரு 4 நாளைக்கு இதெல்லாம் இவன் தான் வச்சுருப்பான். எனிஹாவ் இதெல்லாம் நான் எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் இப்போ எடுத்துருக்கேன். குழந்தைக்கு அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இது வந்து இன்னொரு ஒயிட் நாய்ஸ் டாய். இது எதுக்குன்னா, நம்ம கார்லலாம் போகிறப்ப குழந்தைய கூட்டிகிட்டு போகிறோன்னா அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. இது பாருங்க, இது அழுத்தினாலே சவுண்ட் வருதா. இதில் நிறைய மியூசிக்ஸ் இருக்கும். இதில் ஒயிட் நாய்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மாற்றி அதை வயிறு அழுத்திட்டே இருந்தோம்னா ஒயிட் நாய்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு டாய்னு கொடுத்துருவாங்கங்க, கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போதான் வந்து ஸ்கூல் போகும்போது அந்த டாய் எடுத்துட்டு போவாங்கன்னு. அனு வந்து ஒரு டாய் வச்சிருப்பான். நீங்க ஃப்ளோரிடா, இட்ஸ் a seahorse. இந்த பக்கம் வந்துடும், இங்க வா. இட்ஸ் a seahorse. Press the button here. Press it. ஸோ அனு வந்து எல்லின்னு ஒன்று வச்சுருப்பான், யானைக்குட்டி. அதுதான் வந்து அவனோட டாய். அது இல்லாமல் துரை வந்து வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டார். அதை எடுத்துகிட்டு தான் கிளம்புவார். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு குழந்தைங்களா இருக்காங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக அனு வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுனானா அனு கையில் ஒரு 2 டாய் கொடுத்துருவேன். ஒரு பெரிய டாய், ஒரு சின்ன டாய். ஸோ தட் எங்கேயாவது கடைக்கு போகிறோன்னா, உனக்கு அங்கே டாய் வேணும்னா இந்த டாய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த டாயை வாங்கிட்டு வான்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிவிடுவான். நான் எடுத்துகிட்டு போன அந்த 2 டாயோடையே அனு கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்னொன்று, போகும்போதே அவனுக்கு வந்து நான் ஏதாவது சாக்லேட்டு, கேண்டி அதெல்லாம் கையிலே எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே ஒரு ஒரு பேக் நிறைய மேங்கோ சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் அங்கே போயிட்டு கேண்டி கேட்டானா இதை அவன் கையில் கொடுத்தனா அவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவான். ஸோ தான் நம்ம அங்கே போய் சும்மா வாங்க வேணாம். நானும் நிறைய பார்க்குறேன். இந்த முட்டை மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது பேர் மறந்துட்டேன். அது வந்து கரெக்டாக அதுவும் இந்த குழந்தைங்களுக்குனே கடையில் வாசலில் வச்சுருக்காங்க.
வச்சுருந்தா நம்ம எப்படி அதை ஒன்று எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா 60 ரூபான்னு தெண்டத்துக்கு ஒரு காசு செலவு பண்ணுறோம். அதனால் நான் வந்து இதை ஹேபிட் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் என் பிள்ளை வந்து கையில் கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுது. மேபி இன்னொரு 1 வருஷம் கழிச்சு எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லுமா இருக்கும், தெரியல. ஸோ இப்போதைக்கு நான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பம்பிங் பிரேசியர் தாங்க. ஓகேவா, ரெண்டு பிரேசியரும் வந்துருச்சு. ஃபைன். அடுத்தது சின்ன நவுருங்க. பெருசா ஒன்று வருது, அதான் என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய டப்பா பாருங்க, தெரியுதா? இதுல வந்து ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. வெனஸ்டேல அப்படி டெலிவரி ஆனது தான் இதெல்லாம். ஓகே, இட்ஸ் a chest wrap. அது இது கட் பண்ண வேணாம் சின்னா, இது திறந்தாலே இது வரும். இந்தா. அம்மா வந்து இதை எடுத்து காட்டிட்டு வரேன். அதெல்லாம் திறக்க முடியாது. நோ நோ, தட் இஸ் ஃபார் பேபி. என்ன இத்தனை வந்திருக்கு? இது வந்து கரெக்டுங்க. என்னன்னா காட்டன் கிளாத் வைப்ஸ். ஓகேவா, சிங்கிள் யூசேஜ் தான், ஆனால் கிளாத் வைப், காட்டன் கிளாத் வைப். இது எதுக்குன்னா குழந்தைக்கு வந்து இப்போ நம்ம டைப்பர்லாம் மாற்றுவோம் இல்லையா, எவ்ரி டைம் வந்து நம்ம வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். வச்சோம்னா சில்லுன்னு ஆகிடும் குழந்தைக்கு. இல்லை நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து இந்த கிளாத் வச்சுருப்போம், அதை அலசி காய போடுவோம். இங்கே இந்த ஸ்னோவில் நான் எங்கே அதெல்லாம் பண்ணுறது. அதனால இது வந்து ஒன் டைம் யூஸிங் கிளாத் வைப்ஸு. இது ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி நீட்டாக இருக்குது. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு ஹோல் பேட்ச் வாங்கியிருக்கேன். இது வந்து சின்ன செட்டு தான், ஒரு செட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைக்கு நம்ம சும்மா தான் வைப் பண்ணுவோம் இல்லையா, வைப் பண்ணிவிட்டு அடுத்து டயப்பரை போட்டுருவோம். ஸோ அதுக்காக இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் குழந்தைக்கே அப்படின்னு வாங்கின ஐட்டம்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லை வந்து நோ கத்தியெல்லாம் கையில் பிடிக்கக்கூடாது, வேணா கண்ணுக்குட்டி. என் புள்ள வந்து என்னை சமாளிக்கிறதுலாம் உடனே இப்படி தான் பண்ணுவான். இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். பாப்பாவோட ட்ரெஸ்லாம் நான் வாங்கினேன்னு சொன்னது தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கே நான் அதை எடுத்துருவேன். பட் ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போகும் இல்லையா, அதனால் அதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க எல்லா ஐட்டம்ஸோட லிங்க்குமே, ஆன்லைன் பையிங் லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அதில் கூட செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, இல்லை ஊர்லேயே வந்து சென்னையில், அதாவது ஊரை விட்டு தள்ளி இருக்கீங்க, சொந்த ஊரை விட்டு அப்படின்னா, தனியாக ப்ரெக்னன்சி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி தட் ஒயிட் நாய்ஸ் மிஷினு, இல்லை ஃபர்ஸ்ட் பேபி உங்களுக்கு முடிஞ்சிச்சு, இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி முடிஞ்சிச்சு, இது செகண்ட் பேபினா உங்களுக்கு மில்க் லீக்கேஜ் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஹக்கா சிலிக்கான் ப்ரெஸ் பம்ப் இருக்கு இல்லையா, மேனுவல் பம்ப், அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சுடுறது ஒரு சைட் கேட்ச் பண்ணும். அப்புறம் வந்து இந்த ஸ்வாடல் சாக்கு, அது வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா வந்து ஏசியில் இருக்கும், இல்லை சமயத்தில் நைட்டு குளிருது அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ குழந்தைக்கு சளி பிடிக்காமலும் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் நான் நினைக்கிற விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். பை, see you soon.